வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 143 அதிகாரம், வசனங்கள் 1 தொடங்கி 12 வரை. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளிச் செய்யும். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயந்தீர்க்க பிரவேசியாதேயும். சத்ரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்களைப் போல் என்னை இருளில் இறுக பண்ணுகிறான். என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளையெல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். வறண்ட நிலத்தைப் போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும். என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். அதிகாலையிலே உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். உம்மை புகலிடமாய் கொள்ளுகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்கரம் பண்ணும். நான் உமது அடியேன். ஆமேன். வாசிக்கும்படி கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடமாக ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் 18வது அதிகாரம், வசனங்கள் 36 46 முடிய. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம், வசனங்கள் 36 அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பிப்போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்தபோது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகா போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றுகளினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாப்புக்கு முன் ஓடினான் என்றார் என்பதே வாசிக்கும்படி கொடுக்கப்பட்டுள்ள வேதபாடம் வாசித்து முடிந்தாயிற்று. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேதபாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 8 வரை. லூக்கா 18ஆம் அதிகாரம்
வசனங்கள் 1 முதல் 8 வரை. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையைச் சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டுமென்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டுமென்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றான். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்துப் பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேதபாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான ஆப்பக்குடல் சிஐஜிஎம் திருச்சபை விசுவாசிகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் நாம் ஆன்லைன் வழியாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாகவும் இப்படிப்பட்ட ஆராதனையில் பங்கேற்க கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பை கிருபையாய் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற எங்கள் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பகல் வேளையிலே சுவாமி, உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கின்றீர். இந்த ஆண்டிலும் மீண்டுமாய் இப்படிப்பட்ட ஆலயத்தை திறக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நாங்கள் இருக்கிற இடத்திலிருந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க, ஜெபிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திரு சித்தத்திற்கு எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் கர்த்தர் எங்களோடு நீர் உம்முடைய வார்த்தையின் வழியாய் நீர் பேசும், கிரியை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட ஜெபத்தை குறித்ததான ஒரு சில காரியங்களை இந்த நாளிலும் நாம் வேதத்திலிருந்து தியானிக்க இருக்கின்றோம். ஜெபம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது சிறு பிராயம் முதற்கொண்டு, இன்னும் சொல்ல போனால் சண்டே கிளாஸில் இருந்து நாம் ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். இப்பொழுது நாம் புதிதாக எப்படி நான் என்ன ஜெபத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் என்று சொல்ல பார்ப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு இருக்கின்ற பொழுது சீஷர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் கேட்கின்றார்கள், நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி, ஜெபத்தை கற்றுத்தாருங்கள் என்று சொல்லி அவர்கள் கேட்கின்றார்கள். அப்படி அவர்கள் கேட்கின்ற பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை அற்பமாய் எண்ணவில்லை. அவர்களுடைய கேள்விகளுக்கு அவர் பதில் கொடுக்கின்றவராக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பரமண்டல ஜெபத்தை கற்றுத்தருகின்ற ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். இதில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், இவர்கள் அனைவருமே யூதர்களாக காணப்பட்டாலும் யூத பாரம்பரியத்தின்படி அவர்கள் 3 வேளை ஜெபிக்கின்றவர்களாக, அவர்கள் இளம் பிராயம் முதல் கொண்டே கற்பிக்கப்பட்டவர்கள். ஆனால் அப்படி இருக்கின்றவர்களுடைய வாழ்வில் ஜெபத்தினுடைய புதிய பரிமாணம், ஒரு புதிய மாற்றம், அவர்களுக்கு புதிய ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வதற்கு அந்த சீஷர்கள் ஆவலாய் இருந்ததை கர்த்தர் கவனித்தார். இன்றைக்கு நாமும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் சிறு பிராயம் முதற்கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஜெப ஜீவியத்தில் மாற்றம் வேண்டும். எப்படிப்பட்ட ஜெபம் முன்மாதிரியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல நாம் ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். காரணம், கிறிஸ்துவினுடைய வாழ்வில் ஜெபத்தினுடைய வல்லமை அவருடைய வாழ்வில் வெளிப்பட்டது. பார்க்கின்ற பொழுது அநேகர் ஜெபிக்கின்றார்கள், யூதர்கள் ஜெபிக்கின்றார்கள். ஆனாலும் அவருடைய வாழ்வில் பெரிய ஒரு மாற்றங்களோ மாறுதல்களோ
எந்த ஒரு காரியமும் இல்லாமல் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வு, அவருடைய பிரசங்கமாகட்டும், அவர் செல்கின்ற எந்த இடத்தில் பார்க்கும் பொழுதும் அங்கு ஒரு அற்புதங்கள் நடைபெறுகின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஜெப ஜீவியத்திற்கும் தன்னுடைய வாழ்வுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்புடையவராக அவர் வாழ்ந்தது நிமித்தமாக அவரிடத்தில் ஜெபத்தை அவர்கள் கேட்கின்றார்கள். கற்றுத்தாரும் என்று சொல்லி கேட்கின்றார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நாமும் ஜெபிக்கின்றோம். நாம் அப்படி ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய காரியங்கள் உடனே கிடைக்கிறதா என்று சொல்லி பார்க்கும் பொழுது அநேக நேரங்களில் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். சில காரியங்களுக்கு பதில் கிடைக்காமலே போய்விடுகிறது. நாமும் சில நேரங்களில் சோர்ந்து போய் ஜெபத்தை நாம் விட்டு விடுகிறவர்களாக இருக்கின்றோம். வேதத்தில் பார்க்கும் பொழுது யோசேப்பை குறித்ததான காரியத்தை நாம் பார்க்கின்றோம். யோசேப்புக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகின்றது. உன்னுடைய சகோதரர்கள், பெற்றோர்கள் எல்லாருமே உன்னை வணங்குவார்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். ஆனால் நடந்த காரியம், யோசேப்பிற்கு அந்த சொப்பனத்தினுடைய காரியம் உடனே வெளிப்படவில்லை. மிக நீண்ட காலம் காத்திருக்க வேண்டி இருந்தது. 13 வருடங்கள் அவர் அடிமைத்தன ஒரு வாழ்வை, சிறையிருப்பில் அவர் வாழக்கூடிய சூழ்நிலை. தான் கண்ட கனவிற்கும் தரிசனத்திற்கும் இப்பொழுது தன்னுடைய வாழ்க்கைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத ஒரு சூழ்நிலை. அதன் பிறகு பார்க்கும் பொழுது அவர் அந்த 7 வருடம் போஷிப்பின் காலம் இது எல்லாம் நடைபெறுகிறது. அதன் பிறகு ஏறக்குறைய 20 ஆண்டு காலங்களுக்கு பிறகு அவருடைய சகோதரர்கள் வந்து யோசேப்பை வணங்குகின்ற ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம்! இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் காத்திருப்பது என்பது முடியாத காரியமா இருக்கிறது. இப்பொழுது ஜெபித்தா உடனே நமக்கு காரியம் நடக்கணும் என்று சொல்லிதான் நாம் விரும்புகின்றோம். ஆனால் கர்த்தர் ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு உடனே தேவையா இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கு என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலத்தையும் நேரத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதே போல ஈசாக்கினுடைய வாழ்வில் பார்க்கும் பொழுது அவர் வாக்குத்தத்தத்தினுடைய சுதந்திரவாளியா இருந்த பொழுதும் 40 வயதில் அவருக்கு திருமண வாழ்வு நடைபெறுகிறது. அதன் பிறகு பார்க்கின்ற பொழுதும் அவருடைய வாழ்வில் குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு காணப்படுகின்றது. 20 ஆண்டு காலம் 60வது வயதில் தான் அவர்கள் இரட்டை குழந்தைகளை அவர்கள் பெற்றெடுக்கின்ற ஒரு பாக்கியத்தை பார்க்கின்றோம். ஒருவேளை இந்த காலகட்டங்களில் இரட்டை குழந்தைகள் என்று சொல்லி அநேகருக்கு கிடைக்கின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அந்த காலகட்டத்தில் அவர்கள் மிக நீண்ட காலம் காத்திருந்து கர்த்தர் அவர்களுக்கு கிருபையாக ஈவாக கொடுத்த அந்த வெகுமதியான கர்ப்பத்தின் கனியை குறித்து பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஜெபத்தில் சோர்ந்து போகக்கூடாது. இன்றைக்கு 2வது வேத பாடமாக நாம் வாசிக்க பகுதியில் பார்க்கும் பொழுது ஒரு தேவனுக்கு பயப்படாத ஒரு மனிதர், ஒரு நியாயாதிபதி இருக்கின்ற பொழுது அவரிடத்தில் அந்த ஏழை விதவை பெண் வந்து தனக்காக நியாயத்தை வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் மன்றாடுகின்ற ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். ஒரு முறை 2 முறை அல்ல, பல முறை அவர்களை தொடர்ந்து தன்னுடைய கோரிக்கையை அவர் வைத்துக் கொண்டே இருக்கின்றார். அப்பொழுது நடந்த காரியம், இந்த பெண் என்னை தொடர்ந்து நச்சாதபடிக்கு, என்னை தொந்தரவு செய்யாதபடிக்கு இவருடைய நியாயத்தை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பொல்லாத ஊழியக்காரர் நினைவு கொள்கின்ற காரியத்தை பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுக்கு அவர்களுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் நிச்சயமாய் பதில் தருவார் என்கின்ற காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஆகவே சோர்ந்து போகாமல் நாம் தொடர்ந்து விழித்திருந்து காத்திருந்து நாம் ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த ஜெப ஜீவியத்தில் பார்க்கின்ற பொழுது கருத்தாய் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற காரியங்களை பார்க்கின்றோம். இந்த கருத்தான ஜெபம் என்று சொன்னாலே அது எலியாவை குறித்ததான ஜெபமாய் இருக்கின்றது. எலியா மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் அவர் ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அது மாத்திரம் அவருடைய கருத்தான ஜெபம் அல்ல, அவர் ஜெபித்த பல ஜெபங்கள் உண்டு. அவர் எப்படி தன்னுடைய ஜெப ஜீவியத்தை, அவரும் நம்மை போல் பாடுள்ள மனிதர் என்று சொல்லிதான் அவரை குறித்து சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். உதாரணமாக நாம் பார்க்கின்ற பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்து பாகாலை பின்பற்றி அவர்கள் போய்விடுகின்றார்கள். கர்த்தரே தெய்வம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது எலியா ஜனங்களை கர்த்தரிடத்தில் வழி நடத்துவதற்காக அந்த நாளில் பார்க்கும் பொழுது அவர் பலிபீடத்தை செப்பனிடுகின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பாகாலினுடைய ஊழியக்காரர்கள் அவர்கள் தங்களை காயப்படுத்திக் கொண்டு அவர்கள் கேட்டருளும் என்று சொல்லி அவர்கள்
கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், ஒரு சத்தமும் இல்லை. ஆனால் எலியாவினுடைய ஜெபம், இதெல்லாம் உடைய வார்த்தையின்படியே நான் செய்கிறேன் என்று சொல்லி, கேட்டருளும் என்று சொல்லி அவர் ஜெபித்த பொழுது வானத்திலிருந்து அக்கினி வந்து அவைகளை பட்சித்து போட்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்ப எலியாவினுடைய ஜெபம் எப்படி கேட்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் நம்மை போல பாடுள்ளவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பாடுகள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவருக்கும் ஜெபிக்கின்ற பொழுது சில காலகட்டங்களில் தாமதங்கள் ஏற்பட்டது உண்டு. அதற்கு உதாரணமாக நாம் பார்க்கின்ற பொழுது, மழை மீண்டுமாய் பெய்வதற்காக அவர் ஜெபிக்கின்றார். கர்மேல் பர்வதத்தில் தன்னுடைய முகம் தன்னுடைய முழங்காலில் படும்படியாக குனிந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்கின்றார், சமுத்திர முகமாய் சென்று பார் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது பார்க்கும் பொழுது ஒரு மாற்றமும் காணவில்லை என்று சொல்லுகின்றார். யோசித்து பாருங்கள், சூழ்நிலைகள் எந்த விதத்திலும் சாதகம் இல்லாத பொழுது அவர் ஜெபிக்கின்றார். ஜெபித்து பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல பதிலும் வரவில்லை. அவர் சொல்லுகின்றார், தொடர்ந்து நீ இப்படியே 7 முறை செய் என்று சொல்லுகின்றார். ஒவ்வொரு முறை அவர் போய் பார்த்து வருகின்ற பொழுதெல்லாம் அவர் ஜெபித்து முடிக்கின்றவராகவே காணப்படுகின்றார். எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் 7வது முறை பார்க்கின்ற பொழுது கையளவு மேகம் அந்த சமுத்திரத்திலிருந்து எழும்புகின்ற ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். அந்த சிறு தீப்பொறியை போன்றுதான் ஒரு காட்டையை கொளுத்திவிடும் என்பது போல எலியாவினுடைய விசுவாசம் வர்த்தித்தது. உடனே பார்த்து சொல்லுகின்றார், ஆகாபை நீ ரதத்தை கூட்டிக் கொண்டு நீ செல் என்று சொல்லி அவருக்கு சொல்லுகின்ற ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எலியாவினுடைய வாழ்விலும் தொடர்ந்து அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கிடைக்கின்ற வரைக்கும் அவர் ஜெபித்துக் கொண்டே இருந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். தாமதங்கள் நிச்சயமாக உண்டு, ஆனாலும் எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு என்று சொல்லி பார்க்கின்றோம். தாவீதினுடைய வாழ்வில் பார்க்கும் பொழுது சாமுவேல் அவரை ராஜாவாக அபிஷேகம் செய்து விடுகின்றார். அபிஷேகம் கிடைத்த உடனே தான் ஒரு ராஜா என்று சொல்லி ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணத்திற்கு இடமே இல்லாதபடிக்கு சவுலினால் துன்புறுத்தப்படுகின்ற, துரத்தப்படுகின்ற, ஈட்டியினால் சுவரோடு குத்தப்படுகின்ற 2 சம்பவங்கள் நடைபெறுகின்ற விதத்தில் தன்னுடைய உயிரை காத்து கொண்டு ஓடுகின்ற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்கின்றோம். கோலியாத்தை வென்றவருக்கு சவுல் ஒரு பெரிய காரியமே அல்ல. ஆனாலும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மீது தான் கை போடுவதில்லை என்று சொல்லி தான் ஒளிந்து ஓடுகின்ற ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். தன்னுடைய மனசாட்சியை அவர் கூர்மையாக வைத்துக் கொண்டார். எந்த சூழ்நிலையிலும் சவுலின் மீது எந்த ஒரு தாக்குதலையும் தான் நடத்தக்கூடாது, தன்னோடு இருக்கிறவர்களும் செய்யக்கூடாது என்று சொல்லி உறுதியாக நிலைத்திருந்தார். ஏறக்குறைய பார்க்கும் பொழுது தன்னுடைய 30வது வயதில் தான் அவர் ராஜாவாக பொறுப்பேற்க முடிகிறது என்று சொல்லி பார்க்கின்றோம். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அழைத்த தெய்வம். ஒருவேளை நமக்கு இப்பொழுதே காரியங்கள் நடக்கணும், என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் தாமதங்கள் நாம் உருவாக்குகின்ற ஒரு காரியமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கின்றோம். அடுத்ததாக எலியாவினுடைய வாழ்வில் இன்னும் ஒரு காரியம் நடைபெறுகிறது. அந்த சாரிபாத் விதவையினுடைய மகன் மரித்து போய் விடுகின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இப்பொழுது அந்த மகன் மீது குப்புற விழுந்து அவர் ஜெபிக்கின்ற காரியத்தை பார்க்கின்றோம். 3 முறை ஜெபிக்கின்றார். ஒரு முறை ஜெபிக்கின்ற பொழுது எந்த ஒரு உயிர் அடைவதற்கான சூழ்நிலைகள் அந்த சரீரத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கிறது. 2 முறையும் அப்படியே அவர் ஜெபிக்கின்றார். விசுவாசத்தை தளர விடாமல் 3வது முறையும் அப்படியே அவர் ஜெபிக்கின்ற பொழுது அந்த மரித்து போன மகனை அவர் உயிரோடு எழுப்பக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். கிறிஸ்துவில் அன்பு கூறுகிறவர்களே, நாம் ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னை கொண்டு செய்கின்ற காரியம், என் வாழ்க்கையில் நிகழ்த்த வேண்டிய காரியம், அவர் ஏற்ற சமயத்தில் நிகழ்த்துவதற்கு நான் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவனாக, விசுவாசம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மில் எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். கடைசியாக பார்க்கின்ற பொழுது லாசருவினுடைய கிறிஸ்து அன்பாய் நேசித்த குடும்பம், அந்த லாசருவினுடைய வாழ்விலும் பார்க்கும் பொழுது ஒரு விண்ணப்பம் வருகின்றது. இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அனுப்புகின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்ற காரியம், நீ நேசித்த லாசரு வியாதியாய் இருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்து தாமதித்து வருகின்ற காரியத்தை பார்க்கிறோம். அடக்கம் செய்து 4 நாட்கள் ஆயிற்றே, நீ நாருமே என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தார்கள். ஒரு காரியத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாமே முடிந்து போனது என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் யூத மார்க்கத்தில் அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு
அது ஏதுவாக இருந்தது என்று சொல்லி பார்க்கின்றோம். நமக்கு நேரிடுகின்ற காலதாமதம் அது நிச்சயமாக நன்மைக்கு ஏதுவாகவே கர்த்தர் அமைத்து தருவார். ஆகவே ஏற்ற காலத்தில் கர்த்தர் நமக்கு காரியங்களை கையொடி வரும்படிக்கு, ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்து வழி நடத்துவாராக. நாயினூர் விதவையை குறித்து பார்க்கின்ற பொழுது, அந்த விதவைக்கும் தன்னுடைய எதிர்காலத்திற்கான தன்னுடைய மகன் மரித்து போகின்ற அந்த சூழ்நிலையில் ஒரு இக்கட்டான நிலைமையில் அழுது கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை சந்தித்து அந்த மகனை உயிர்ப்பித்து கொடுக்கின்ற காரியத்தை பார்க்கிறோம். அவ்வளவு இரக்கமுள்ள அன்புள்ள கர்த்தர் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களுடைய சத்தத்தை அவர் நிச்சயமாய் கேட்பார், நிச்சயமாக பதில் கொடுப்பார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ள கடவுது என்று சொல்லி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்களில் சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நாம் ஜெபிக்க நிலைத்திருப்போம். கர்த்தரில் நிலைத்திருக்கும் பொழுது நாம் கர்த்தருக்கென்று மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளிலும் சுவாமி, இந்த லாக்டவுனான சூழ்நிலையிலும் ஆண்டவரே, நாங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்க, இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறேன். நாங்கள் சத்தியத்தை கேட்கிறவர்களாக பிரசங்கிக்கிறவர்களாக இராமல் அதுபடி நடக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு அருள் புரியும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் நீடித்து நிலைத்திருப்பதாக.